அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய வாழ்வில் 7 ஜென்ம பாவம் போகும் ரத சப்தமி. இந்த ரத சப்தமியான இன்றைய தினத்தில் கும்பராசினியர்கள் இதை செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இன்றைய நாள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்த ரத சப்தமி அப்படின்னா என்ன, இந்த ரத சப்தமி குறித்தான புராதன கதை என்ன என்பது குறித்தான முழுமையான கதையை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ரத சப்தமி மகாபாரத போரில் அர்ஜுனனுடைய பானங்களால் அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தான் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற செவ்வரத்தை பெற்ற தனக்கு இந்நேரமாகியும் மரண தேவதை தன்னை ஆலிங்கனம் செய்யவில்லையே ஏன் என்ற தன்னுடைய சந்தேகத்தை வியாச பகவானிடம் வினவிய போது, அக்கிரமங்கள் செய்வது மட்டுமே பாவம் அல்ல, அந்த அக்கிரமங்களை கண்டு வாளாவிருப்பதும் மகத்தான பாவம்தான். எடுத்துக்காட்டா, ஒருவர் பசுமாட்டை அடித்து துன்புறுத்தியதை கண்டும் காணாமலும் இருந்தாலும் அது பாவம்தான். துரியோதனுடைய சபையில் பாஞ்சாலியினுடைய துகில் களையப்பட்ட போது அந்த அநீதியை தடுக்க சக்தி இருந்தும் மௌனம் சாதித்தான். அதனால்தான் இந்த பாவத்தை அனுபவிக்கின்றீர்கள் என்கின்ற இதற்கான பிரயாச்சித்தம் என்ன என பீஷ்மருடைய கேள்விக்கு விடையளித்த வியாச பகவான் தான் கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை கொண்டு இதற்கு அர்க்கபத்திரம் என்ற பெயர். அர்க்கம் என்றால் சூரியனுடைய சக்தி முழுவதையும் தன்னுள் கொண்டுள்ளதாலேயே இப்பெயர் காரணமாய் அமைந்துவிட்டது. இந்த இலைகளை கொண்டு உடலில் முக்கிய இடங்களில் வைக்க போகின்றேன். அவ்விடங்களினால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகிவிடும். பிறகு உங்கள் மனோரதம் ஈடேறிவிடும் என கூறி பீஷ்மருடைய உடலில் எருக்கம் இலைகளை வைத்ததால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் கதிரவனை கண்ட பனி போல மறைந்தது. நாமும் இன்றைய தினம் ஆண்கள் சூரிய உதயத்தின் போது ஸ்தானம் செய்யும் போது உச்சந்தலையில் 2 கண்கள், தோள்கள் மற்றும் 2 கால்களில் அச்சதையுடன் கூடிய தலா ஒரு எருக்கம் இலையை வைத்து கொண்டு ஸ்தானம் செய்ய வேண்டும். பெண்கள் தலையில் வைக்கும் போது இலையுடன் மஞ்சள் பொடியும் கூடிய அச்சதையுடன் ஸ்தானம் செய்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடன் கூடிய குறைவில்லா செல்வ செழிப்பும் அடைந்து தீர்க்க சுமங்கலிகளாக வயதுள் வாழ்வர் வாழ்நாள் முழுவதும். மேலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும். இந்நாளில் செய்யப்படும் தானமும் தர்மமும் மடங்காக பெருகி சந்ததியினருடைய தலை தோங்க செய்துவிடும். இந்த புண்ணிய தினத்தில் துவங்கும் தொழிலானது பல்கி பெருகி ஆலமரம் போல் ஆலம் விழுது போல் விரிவடையும். யோக பிராச்சத்திற்கு மிகவும் உகந்த நாள். தனிநபர் ஜாதகத்தில் ஆத்மகாரகரான சூரிய பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும் மாத்திரக்காரகரான சந்திரன் ஆதிக்கத்தில் மற்ற கிரகங்கள் வலுவிருந்திருந்தாலும் அனைத்தையும் சுப பார்வையாக மாற்ற செய்திடும் சக்தி படைத்த சூரிய சந்திர விரதம் என்று. ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் தீயினர் தூஷாகும். ஜாதகத்தில் பித்ருக்காரரும் லக்னத்திற்கு அதிபதியும் ஒருவரின் வீர தீர பராக்கிரமம், செல்வாக்கு, சுய கௌரவம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சரீர சுகம், கண்களில் காந்தமென கவரும் ஒளி, தேஜஸை அருளுபவரும் ராவணன யுத்தத்தில் சூரிய பகவானை நோக்கி ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை துதித்ததினாலேயே ராவணனை சுலபமாக வென்றார். காயத்ரி மகா மந்திரத்திற்கு இணையானதோர் மந்திரமில்லை என்பது மூதோர் வாக்கு. அம்மந்திரத்திற்கு அதிபதியும் மகாபாரத எச்ச பிரசனத்தில் பஞ்ச பாண்டவர்களுடைய நால்வர் மாண்டுவிட யட்சன் யுதிஷ்டனிடம் பல கேள்விகளை தொடுத்தான். அவற்றிற்கு சரியாக பதிலளித்தால் 4 சகோதரர்களையும் உயிர்ப்பிப்பதாகவும் கூற அந்த கேள்விகளுக்குள் முதன்மையானதாகிய தன்னந்தனியாக சகல திக்குகளிலும் சஞ்சரிப்பவர் யார், ஒரே இடத்தில் வியாபித்து நிலை பெற்றிருப்பவரும் யார் என்ற கேள்விக்கு அனைத்து இடங்களிலும் சஞ்சரிப்பவனும் ஸ்தனம் என்னும் பரமாத்ம ஸ்ரூபத்தில் நிலை பெற்று நிலையாக ஒரே இடத்தில் இருப்பவனும் சூரியனே என கூறினார் யுதிஷ்டர். அத்துணை பெருமை வாய்ந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில்
பலம் பெற்றிருந்தால் சுகபோக ராஜயோக ராஜாங்க வாழ்வு வாழ்ந்திடுவார். எல்லா பாவங்களையும் அழித்திடுபவராகிய சூரிய பகவானுடைய ஜெயந்தி இன்றைய தினம். 3 நெய் தீபங்கள் ஏற்றி செந்தாமரை செவ்வரளி கொண்டு பூஜித்தால் ஜாதகங்களில் சூரிய பகவானுடைய சுப பார்வையும் வீரியமும் அதிகரிக்கும், தோஷங்கள் விலகும். மேலும் இன்று கார்த்திகை விரதமும் கூட. இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள், நீங்கள் 7 ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் நல்ல லாபம், சுகபோக வாழ்க்கை, கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, புத்திரபாக்கியம், பித்ருக்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கும். உங்களுடைய முன் ஜென்மத்திலோ அல்லது 7 ஜென்மத்தில் செய்த, அதாவது தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் ஏற்பட இருக்கும் பாவங்கள் நீங்கி அவர்களுடைய வாழ்விலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். மட்டுமில்லாமல் உங்களுடைய பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகி விடுவீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இன்றைய நாள்ல கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் சனி இருக்கிறாருங்க, அது அவருடைய ஆட்சி வீடுங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு, பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் எத்தனை இரக்கங்கள் வந்தாலும் சமாளித்து விடுவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துவிடும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட சுக்கிரன் பலமாக இருப்பதால நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வருமானம் அதிகரிக்க இருக்குது. அஷ்டமாதிபதி புதன் 12ஆம் இடத்தில் பிரவேசிக்கிறாருங்க. 12ஆம் இடம் புதனுக்கு நல்ல இடம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, 8க்குரியவன் 12இல் அமைவது சில எதிர்பாராத நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது ஒரு சில இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. காரணம் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் தாங்க. அவர் சொந்த வீட்டில் பெரிய பிரச்சனைகளை எதுவும் ஏற்படுத்த மாட்டாரு. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு நீங்கள் நினைத்த காரியங்கள் நடந்தேறிவிடுங்க. அது குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டங்கள்ல கும்பராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் காத்திருக்குது என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாதுங்க. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். மற்றபடி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. உறவினர்களிடம் எச்சரிக்கையோடு பேசுங்க. எது பேசுவதாக இருந்தாலும் என்ன பேசுகிறோம், யாரிடம் எதற்காக பேசுகிறோம் என்பதை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு சொத்து சம்பந்தமான இடர்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.